ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் ஜோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தாவேகா கட்சியோடைய கொள்கை தலைவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நாளைக்கு தாவேகா தலைவர் வந்து சிஎம்மாக பதவியேற்க போகிறாரு. ஸோ சிஎம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அவங்களுடைய கொள்கை தலைவர்களை பற்றி கேட்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதை பார்க்க போகிறோம். இதில் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறவங்கள பற்றியும் இருக்குது, இல்லாதவங்களை பற்றின நேம்ஸும் இருக்குது. ஸோ எல்லாரை பற்றியும் நம்ம பார்ப்போம். அண்ட் ஒன் பை ஒன்னாக டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற தலைவர்களை பற்றியும் நம்ம லைனாக பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கீம்ஸ் வேணுமா இல்லையான்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டிஎம்கே போட்டு போன ஸ்கீம்ஸ் வந்து வேணுமா வேண்டாமா அப்படின்னு. ஆக்சுவலி இதை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம டோட்டலாக படிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து இதில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணக்கூடாது. இதில் மெயினான ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்ன அதை மட்டும் படித்தா போதும். எல்லா ஸ்கீம்ஸையும் டோட்டலாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் இதில் ஒரு ஸ்கீம்ஸை பற்றி இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வந்து ஸ்கீம்ஸ்னு எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வேலு நாச்சியார். இவங்களை பற்றி கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் சில பேர் வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஆல்ரெடி இருக்காங்க, சில பேர் இல்லைனாலும் நம்ம அவங்கள பற்றி படிக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் அவங்க மறைமுகமாக இருக்காங்க, சில பேர் வெளிப்படையாக இருக்காங்க. அதனால இவங்க 5 பேரை பற்றி நம்ம மெயினாக பார்த்ததுக்கு அப்புறமா டிஎன்பிஎஸ்சியில் இருக்க ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு வீடியோவில் ஒரு தலைவரை பற்றி சொல்வேன். வீடியோ லென்த்தியாக போகாது, ஜஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிரும். அதனால் வீடியோவை கவனமாக பாருங்கள். இன்றைக்கி வேலு நாச்சியாரை பற்றி நான் எடுத்து வச்சுருக்க நோட்ஸை நீங்கள் படித்தா மட்டும் போதும். அந்த நோட்ஸ் வெறும் 1.5 பக்கம் தான் இருக்குமே. அந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே டோட்டலாக வேலு நாச்சியாரை பற்றி கவர் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். பாருங்க, இன்னைக்கு வேலு நாச்சியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலு நாச்சியோடைய ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1730 1796 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. வேலு நாச்சியோடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதியும் சுகந்தி முத்தாத்தாலும் தான் வேலு நாச்சியோடைய பெற்றோர்கள். சரிங்களா? இவங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவர்கள். கணவன் வேலு நாச்சியாருடைய கணவனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர். இவர் சிவகங்கையுடைய மன்னர். 1772 காளையார் கோவிலில் கொலை செய்யப்பட்டார். இவர் அங்க கொலை செய்யப்பட்டதுனால தான் வேலு நாச்சியார் காளையார் கோயிலை தான் முதல் மீட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலு நாச்சியார் முதல் மீட்ட பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா காளையார் கோயில். ஓகே, அடுத்தது பாருங்க. வேலு நாச்சியாருடைய அமைச்சர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாண்டவராயன். வேலு நாச்சியாருடைய அமைச்சர் தாண்டவராயன். அடுத்து பாருங்க, தளபதி யாருன்னா சின்ன மருது பெரிய மருது. சரிங்களா? இந்த சின்ன மருது பெரிய மருதுல வந்து சிவகங்கை சிங்கம் யாருன்னு கேட்பாங்க. ஆனா சின்ன மருது தான் சிவகங்கை சிங்கம். சரிங்களா? சின்ன மருது தான் சிவகங்கை சிங்கம். சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 3 சி வருதா? ஸோ சிவகங்கை சிங்கம்ங்கிறது சின்ன மருது. சரிங்களா? அடுத்து பாருங்க, பெண் தளபதி. வேலு நாச்சியாருடைய பெண் தளபதி யாருன்னா குயிலி நாச்சியார். குயிலி நாச்சியார் தான் வந்து முதல் தற்கொலை படை தாக்குதல் போராளி. குயிலி நாச்சியார் யாரு? முதல் தற்கொலை படை தாக்குதல் போராளி. சரிங்களா? ஆங்கிலேயருடைய ஆயுத கிடங்கு வந்து அழிக்கிறதுக்காக குயிலி நாச்சியார் தான் போய் அதை அழிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க முதல் தற்கொலை படை தாக்குதல் போராளி. அடுத்தது பாருங்க, ஆடு மேய்க்கும் சிறுமி. ஆடு மேய்க்கும் சிறுமி யாருன்னா உடையாள். உடையாள் வந்து வேலு நாச்சியாரை பத்தி விசாரிக்கும் போது அவங்கள காட்டி கொடுக்கல, அதனால இவங்க கொல்லப்பட்டாங்க. உடையாள் வந்து வேலு நாச்சியாருக்காக கொல்லப்பட்டதுனால இவருக்கு நடுக்கல் நாட்டை யாரு பரிந்துரைத்திருக்காங்கன்னா தாண்டவராயர். தாண்டவராயர் தான் வந்து இந்த உடையாளுக்காக வந்து ஒரு நடுக்கல் நாட்டணும் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த உடையாளுடைய கல்லறை இருக்கு பாத்தீங்களா? அந்த கல்லறையில வேலு நாச்சியார் தன்னுடைய தாலியை எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க. வேலு நாச்சியார் 5000 குதிரைப்படை வீரர்களின் உதவியை யாருக்கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி கிட்ட இருந்து தான் வந்து 5000 குதிரைப்படை வீரர்களின் உதவியை அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்க, வேலு நாச்சியாருக்கு தெரிஞ்ச மொழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. இந்த உருது இருக்கு பார்த்தீங்களா? இந்த உருது தெரிஞ்சதுனால தான் இவங்க ஹைதர் அலி கிட்ட வந்து பேச முடிஞ்சது. ஏன்னா ஹைதர் அலி வந்து ஒரு இஸ்லாம். ஹைதர் அலி கிட்ட உதவி நாடும் போது வேலு நாச்சியார் உருது பேசினதுனால அவங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்கு. அதனால தான் வந்து 5000 குதிரை படை வீரர்களின் உதவியை வந்து ஹைதர் அலி வேலு நாச்சியாருக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, விஜயதசமி நாள் அப்போ 1780 சிவகங்கையை மீட்டனர். இந்த விஜயதசமி அன்னைக்கு தான் சிவகங்கையை மீட்கணும் அப்படின்னு ஆலோசனை கொடுத்தது யாருன்னா பெரிய மருது. சரிங்களா? எதனால பெரிய மருது வந்து விஜயதசமி அன்னைக்கு மீட்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாருன்னா அப்பதான் வந்து பெண்கள்லாம் உள்ள போறதுக்காக அனுமதி கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஆங்கிலேயரை ஈஸியா வீழ்த்திடலாம் அப்படிங்கிறதுக்காக பெரிய மருது அந்த ஐடியாவை கொடுத்துருப்பாரு. அடுத்து பாருங்க,
ஜான்சி ராணிக்கு முன்பே வீரப்போர் புரிந்தவர். தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படின்னா யாருன்னா வேலு நாச்சியார் தான். ஸோ தென்னாட்டு ஜான்சி ராணின்னு சொன்னாலும் ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வந்து வீரப்போர் புரிந்தவர். ஆனால் அவருக்கு ஏன் அந்த பேரை வச்சாங்கன்னு தெரியல. ஸோ இவங்க தான் வந்து முதல்ல வந்து வீரப்போர் புரிஞ்சிருக்காங்க. யாருன்னா வேலு நாச்சியார். அதுக்கப்புறமா தான் ஜான்சி ராணி வந்திருக்காங்க. ஆனால் இவங்களை வந்து தென்னாட்டு ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு இவங்க பேரை வச்சு கூப்பிடுறாங்க. பாருங்க, தென்னாட்டு ஜான்சி ராணின்னு யாருன்னு கேட்டால் வேலு நாச்சியார்னு சொல்லணும். அவங்க தப்பா கொடுத்துருந்தாலும் அதுதான் நமக்கு புக்ல இருக்கு, நாம அதை தான் படிச்சாகணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, வேலு நாச்சியாருக்கு தமிழக அரசு மணி மண்டபம் கட்டியதான். வேலு நாச்சியாருக்கு தமிழக அரசு மணி மண்டபம் கட்டியிருக்கு. எங்க கட்டியிருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்துல சூரக்குளத்துல கட்டியிருக்கு. சரிங்களா? சிவகங்கை மாவட்டம் சூரக்குளத்துல கட்டியிருக்கு. 18/7/2014 அப்போ கட்டியிருக்கு. சரிங்களா? டேட்டோட கொடுத்துருக்கேன். 18/7/2014 அப்போ வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, வேலு நாச்சியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. வேலு நாச்சியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 31/12/2008 இந்த டேட்டில் தான் வந்து வேலு நாச்சியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, வேலு நாச்சியாருக்கு என்னென்ன கலைகள் தெரியும்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்வீச்சு, வில்லு, இது எல்லாமே வந்து வேலு நாச்சியாருக்கு தெரிந்த கலைகள். சரிங்களா? வேலு நாச்சியாருடைய தற்கொலை படை போராளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர், அங்கையர் கண்ணி. வேலு நாச்சியாருடைய தற்கொலை படை போராளிகள் யாருன்னா கேப்டன் மில்லர், அங்கையர் கண்ணி. நிறைய விஷயம்லாம் புக்கில் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து வெளியே அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதனால நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வேலு நாச்சியாருடைய மகள், அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார். வேலு நாச்சியாருடைய மகள் பேர் என்ன? வெள்ளச்சி நாச்சியார். வேலு நாச்சியார் பயிற்சி பெற்ற இடம். வேலு நாச்சியார் பயிற்சி பெற்ற இடம், அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க போய் அடைக்கலம் புகுந்த இடம் அண்ட் பயிற்சி பெற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், விருப்பாச்சி. சரிங்களா? இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர். இவர் தான் வந்து வேலு நாச்சியாருக்கு உதவி இருப்பார். சரிங்களா? திண்டுக்கல், விருப்பாச்சி, உதவியவர் வந்து கோபால நாயக்கர். அடுத்து பாருங்க, வேலு நாச்சியாருக்கு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னு. ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி. ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி தென்னாட்டு ஜான்சி ராணி. முதல் விடுதலை போராட்ட வீராங்கனை வீரமங்கை. ஜான்சி ராணிக்கு முதல் ஆங்கிலேயரை எதிர்த்தவர். சரிங்களா? ஜான்சி ராணிக்கு முதல் ஆங்கிலேயரை எதிர்த்தவர் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க, வேலு நாச்சியாரை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் வேலு நாச்சியாரை பற்றி எங்கே போய் தேடினாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ அப்படி கிடைச்சாலுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இதை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் இதையே படித்தாலே போதுமானது. சரிங்களா? அடுத்தது நம்ம நாளைக்கு பெரியாரை பற்றி பார்ப்போம்.